வணக்கம். நம்ம இன்னைக்கு இண்டிகேட்டர் பத்தி நான் போன வீடியோல சொல்லியிருந்தேங்க. அதை பத்தின முழு விளக்கத்தையும் இன்னைக்கு பார்க்கலாம். ரெண்டு விதமான இண்டிகேட்டர் நான் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குங்க. நான் இன்வைட்ல வச்சுட்டேன். இதை வந்து நான் உங்களுக்கு டெமோ செஷன், அதாவது உங்களுக்கு ஃப்ரீயா வந்து 1 வீக் நீங்க பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்திட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபீட்பேக் பார்த்துட்டு சொல்லுங்க. பிரியப்படுறவங்க பை பண்ணிக்கலாம். இதை தேவைங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9842088858ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இதை நான் 6 மாதமா வந்து பயன்படுத்தி பேக் டெஸ்ட் பண்ணி இதை நான் ஃபுல்லாக வந்து கிளியராக எடுத்துட்டேன். பட் இதில் உங்களுக்கு பிரியப்பட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா பண்ணுங்க. சரிங்களா? எப்பவும் நம்ம இதை பற்றின டெய்லி வீடியோஸில் நான் இதை பற்றின விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். நானே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை நான் இப்போ ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து டெய்லி வேல்யூஸ் கொடுக்கக்கூடிய இண்டிகேட்டர் தாங்க. இது இண்டெக்ஸுக்கு இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணதில்லை. ஆரம்ப காலத்தில் என்னோட வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன சொல்லும், போன ஒரு இண்டிகேட்டர் வந்து ஒரு இண்டிகேட்டரில் என்னுடைய ஆரஞ்சு லைன் தான் எப்பவுமே ட்ரெண்ட் டிசைடர் அப்படிங்கிறத நான் பல முறை சொல்லிட்டு இருப்பேன். இதுலயும் அதே தான் நான் சொல்ல போறேன். இந்த ஆரஞ்சு லைன், அதாவது நேற்றைக்கு முடிஞ்ச மார்க்கெட்ல இந்த லைனுக்கு கீழே இருந்தா மார்க்கெட் டவுனுங்க. இவ்வளவுதான் ரூலு. இவர் வந்தாரு அப்படின்னா பர்பிள் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த இண்டிகேட்டர் எப்படி பயன்படுத்தணும்னா, நீங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஆட்டோல இது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அடுத்த நாளுடைய, அதாவது கரண்ட் டே உடைய வேல்யூவை அதுவே டெரைவ் பண்ணி கொடுத்துரும். மார்க்கெட்டு ஒரு 1 மினிட்ல ஓப்பன் ஆனதுமே அதுவே உங்களுக்கு வந்து டெரைவ் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா இது வந்து ஆட்டோவில் கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு பர்டிகுலராக இது வந்து இண்டெக்ஸுக்கும் பயன்படுத்தலாம், இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியத்துக்கும் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு 25,250 அப்படிங்கிறது 5 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ இதனுடைய ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தில் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் காமிக்கிறேன். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தில் நம்ம வந்து 25,250 கால் ஆப்ஷன், 25,250 கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதே ஆரஞ்சு லைனுக்கு கீழே இருந்தால் இந்த ட்ரெண்டு வந்து சஸ்டெயின் ஆகாதுங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன நடந்திருக்கு, ஆரஞ்சு லைனுக்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 925 கேண்டில், எகெயின் வந்து ஃபர்தராக எந்த ஒரு கேண்டிலும் வந்து இது க்ளோஸ் வைக்கல. அடுத்தடுத்த கேண்டில்ஸ் அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ நாம என்ன பண்ணலாம், இது எங்க வந்து எண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிரீன் லைன்ல எக்ஸாக்ட் வேல்யூல வந்து தான் நின்றுருக்கு. சரி, ஓகே. இதே புட் ஆப்ஷன் பார்த்துருவோங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. புட் ஆப்ஷனை வந்து இங்க நீங்க என்ன பண்ணலாம், 25,250 புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்க. இந்த வேல்யூஸ் எல்லாமே அதுவே பிளாட் பண்ணிடும். மார்க்கெட் ரன் ஆக அதுவே வந்து உங்களுக்கு வேல்யூஸ் டெரைவ் பண்ணிட்டே வந்துடும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலுடைய லோவை கட் பண்ணலைனாலே மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை இன்னும் பிரேக் பண்ணல அப்படிங்கிறது அர்த்தம். இது நான் பல வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நியரஸ்டாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு லைன் இருக்காரு. ஸோ இந்த 100 ரூபாய்க்கு மேலே மார்க்கெட்டை நீங்கள் 100 ரூபாயில என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 117 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு முறை க்ளோஸ், ரெண்டாவது முறை இதை தாண்டினா அடுத்த டார்கெட் 142 தான். அடுத்தது ப்ரீவியஸ் டே உடைய ஹை. ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலராக இந்த டைமில் நான் வந்து ஒரு பர்டிகுலர், இப்போ நான் 2 செஷன் சொல்லுவேன் மார்க்கெட். எனக்கு 9:15 ஓப்பனிங்ல இருந்து எனக்கு உதாரணத்துக்கு ஒரு 12:30 வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய ஹையை மட்டும் வச்சு நான் இதை செக் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 5 மினிட்ஸ் அந்த டைம் பீரியட்ல நடந்திருக்கக்கூடிய ஓவரால் லோ 65.55, அதே போல ஹைங்க 12:30 மணிக்குள்ள நடந்திருக்கக்கூடிய ஹையா இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் செஷனுடைய ஹைங்க
133,000 ரூபாய். ஸோ இதை நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல போய் செட்டிங்ஸ்ல இன்புட்ல போயிட்டு இதை நீங்க மேனுவல்னு ஆப்ரேட் பண்ணிட்டு 133,000 ரூபாய் 66 ரூபாய் 65 காசு. ஐ திங்க் லோ வந்து 65 ரூபாய் 55 காசுங்க. 65 ரூபாய் 55 காசு நீங்க அடிச்சீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுடைய ஹை லோ பேஸ் பண்ணி அங்க தனியா வேல்யூ பிளாட் ஆயிடும். ஸோ இது வந்து ஹைங்க. இந்த ஹையை பேஸ் பண்ணி இந்த மார்க்கெட்ல 92 ருபீஸ்க்கு மேல இருந்தா இந்த ஸ்ட்ரைக் வந்து இன்னும் ஃபர்தரா வந்து அப்சைட் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். அதுக்கு டார்கெட் 159 அப்படிங்கறது காமிக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த வேல்யூஸ் உடைய நீங்க எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்க இண்டெக்ஸுக்கு பயன்படுத்தலாம், இண்டிவிஜுவல் ஆப்ஷனுக்கு தாராளமா பயன்படுத்தலாம். குரூடாயிலுக்காக தான் நான் இதை வந்து எடிட் பண்ணிருக்கேன். குரூடாயிலுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த வேல்யூ வந்து பிளாட் ஆகாது. ஏன்னா 9 o'clock வந்து அது ஸ்டார்ட் ஆகும், நைட் வந்து 11:30க்கு எடுத்துட்டு வரும். அதை நான் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறது யாரெல்லாம் குரூடாயில் பண்றீங்களோ அப்போ அவங்களுக்கு அது எப்படி எந்த இடத்துல வேல்யூ என்ன அடிக்கணும் அப்படிங்கறது நான் வந்து அப்போதைக்கு கிளாரிட்டி தரேன். சரிங்களா? இதை நீங்க வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க. எது கொடுத்தாலும் நீங்க வந்து பை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது தேவைப்படுறவங்க உங்களுடைய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்களுடைய நேம், அது இல்லாம இந்த இடத்துல உங்களுடைய ஐடி என்னங்கிறது தெரியும். இப்போ நான் போறேன் அப்படின்னா இந்த இடத்துல நேம் வச்சீங்கனாலே தெரியும். அல்லது இந்த இடத்துல போயிட்டு நீங்க ப்ரொஃபைல் நேம்ல போனீங்க அப்படின்னா யுவர் ப்ரொஃபைல் போனீங்கன்னா அதனுடைய ஐடி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஐடியும் எனக்கு தெரிஞ்ச ஐடியும் எனக்கு அனுப்பிவிடுங்க. சரிங்களா? இதை நீங்க அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயா வந்து ஃபர்ஸ்ட் 1 வீக்குக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்தா தேவைப்படுறவங்க எனக்கு பிங் பண்ணுங்க. சரிங்களா? இது என்னுடைய நம்பர், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு இண்டிகேட்டர். அடுத்தது இது வந்து உங்களுக்கு தெரியும், நான் டெய்லி வீடியோஸ்ல ஷேர் பண்றது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான். இது என்னுடைய ஓன், அதனால நீங்க எனக்கு பிங் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். அடுத்தது ட்ரெண்ட் பேஸ்டு ட்ரேட் எடுக்கிறது எப்படி? இதே வந்து ட்ரெண்ட் பேஸ்டு நம்ம வந்து இண்டெக்ஸ்ல உள்ள போய்க்கலாம். இண்டெக்ஸ் போயிட்டு இங்க நான் வந்து ட்ரெண்டை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இது வந்து லாஸ்டா நடந்திருந்த ஃப்ரைடே மார்க்கெட்டுடைய டேட்டாங்க. சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால்யூம் பேஸ் பண்ணி தான் இந்த லைன்ஸ் எல்லாமே இதில் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாலும் நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே பிளாட் ஆயிடும். சரிங்களா? இங்கே நான் வந்து ஒரு செட்டிங்ஸ்ல மட்டும் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னா ட்ரெண்டு, அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் கொண்டு வந்திருப்பேன். இது போக ஆட்டோ, அதாவது இதில் வந்து செல் ஆகிறதுக்கு மட்டும் நான் செல் எடுத்து விட்டுருக்கிறேன். செல் வந்து நிறைய இடத்துல இருந்தது அப்படின்னா பை ஆனால் மட்டும்தான் நீங்கள் கால் சைடு போகணும். செல் ஆகும் பொழுது இந்த லைனுக்கு கீழே இருந்தா நீங்க செல். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா VWAP ஓரியன்டட் வால்யூம் பேஸ்டு எடுத்துட்டு வரக்கூடிய லைனுங்க. ஸோ இந்த லைனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் செல்லுன்னு எடுத்துக்கலாம். நான் அதனால தான் அந்த செல் ஆப்ஷனை எடுத்து விட்டுருக்கிறேன். பை இருந்தா மட்டும் இந்த லைனுக்கு கீழே இருந்து வரக்கூடியதை நீங்க பை பண்ணலாம். எந்த இடத்துல போகும் அப்படிங்கிறது கிளாரிட்டியோட தரும். இதை செல் ஆகிறத நான் என்ன பிரைஸ்ல எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் இதுல டீட்டெயிலா சொல்றேன். இதுல எப்படி நீங்க பயாஸ் முதல்ல செட் பண்ணுங்க. இதுல என்ன பயாஸ் அப்படின்னா நேத்தைக்கு, அதாவது தேர்ஸ்டே மார்க்கெட்டுக்கு எந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்குதோ அங்க இருந்து மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா பாருங்க, இந்த க்ளோஸ், அதாவது இந்த ஆரஞ்சு டாட்டட் லைன், இது வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் வந்து அடுத்த நாள், அதாவது ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுக்கு மேல போனா மார்க்கெட்டு இதுக்கு மேல அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நான் என்ன சொல்லியிருக்கேன், டச் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு
25,352க்கு மேல போனா மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா அப் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஓகே, அப்போ இந்த 25,288 அப்படிங்கிற பிரைஸுக்கு கீழே வரும் பொழுது ஃபர்தரா டவுன் சைடு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அப்போ அப் சைடா டவுன் சைடா அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த பயாஸ் தான் ரொம்ப முக்கியங்க. இதை பேஸ் பண்ணி அப்ப கால் பயாஸ் இல்லை அப்படிங்கிறது கிளாரிட்டியோட தெரியுது. ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டுமே நான் உங்களுக்கு பேரலா காமிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 25,250 கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது கால் ஆப்ஷன்ங்க, இது வந்து புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் நான் இப்போ இதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ட்ரெண்டுக்கு வந்து ட்ரெண்டை மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க இது என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு இங்கேயும் வந்து சரியான இண்டிகேஷன் வரணுங்க. அதாவது இண்டெக்ஸ்ல தான் பார்த்து அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இங்கேயும் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதாவது இந்த லைன் வந்து ஒன்னொன்னு இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்த லைனையும் அதே வந்து பிளாட் பண்ணிடும். இப்போ 92க்கு மேல இருக்கும் பொழுது மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும். இது கூட வரக்கூடிய நம்மளுடைய கிரீன் பை எல்லாமே நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இது டைம் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரைஸ் மட்டும் மாறும். பாத்தீங்களா? நீங்க 3 மினிட்ல எடுத்துக்கோ. நான் எப்பவுமே இன்ட்ராடே என்ன சொல்லியிருக்கிறேன், 3 மினிட்ல யூஸ் பண்ணி பழகுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த 3 மினிட் கன்ஃபர்மேஷனோட வரக்கூடிய பைய தாராளமா யூஸ் பண்ணுங்க. ஆனா எந்த பிரைஸ்ல பிளாட் ஆனாலும் நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. 10 to 11 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எஸ்எல்னு வச்சுட்டு ப்ராஃபிட் போனா நீங்க பர்டிகுலரா இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு இடத்தையும் நான் வந்து பிரைஸ் கொடுத்துருக்கிறேன். 1118 அப்படிங்கிறது டார்கெட். நீங்க பாட்டுக்கு சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க. பயாஸ் என்னன்னு தெரிஞ்சு அந்த பயாஸ் வழியா தான் நீங்க போகணும். அதுக்கு ஆப்போசிட்ல வரக்கூடிய எந்த பையும் எடுக்கக்கூடாது. நீங்க வேணும்னா இந்த பையை வந்து ஆஃப் பண்ணியே வச்சிடலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பை இங்கேயும் வந்து பை வருது. அப்போ நீங்க என்ன ட்ரெண்டை வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த லைன் தேவையில்லை அப்படின்னா ஆப்போசிட்ல வரக்கூடிய இடத்துல இந்த எப்ப வந்து இந்த பிளாக் லைனுக்கு மேல வராரோ அப்பதான் நீங்க இந்த இடத்துல பைக்கே போகும். அதன் வரைக்கும் நீங்க வந்து இந்த ஆப்போசிட் ட்ரேட்ல போகக்கூடாது. இங்க கவனிங்க, இந்த பேக் லைனுக்கு கீழே இறங்குனா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மேலே ஏறி இருப்பார். அப்ப இங்க இது நடக்கல. ஏன்னா இங்க சப்போர்ட்ல தான் எடுக்கிறாரு. 92 மேல சப்போர்ட் எடுத்து எகைன் இந்த ஒவ்வொரு டார்கெட்டையும் நோக்கி போறாரு. ஸோ இது ஆல் டார்கெட் இங்க அடிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட. நமக்கு இதே போதுங்களே, 91 டு உங்களுக்கு 144 நல்ல டார்கெட். ஸோ அதனால இது பேஸ் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய அடிஷ்னல் பை மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அப்ப நீங்க வந்து ஆப்போசிட்ல வரக்கூடிய கிரீன் பை எனக்கு வேண்டாம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல செட்டிங்ஸ்ல போயிட்டு பைன் லேபிள்ஸ்ல போய் நீங்க வந்து பேன் லேபிளை எடுத்து விட்டுருங்க. தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல பை கொடுத்தாலும் நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ரூல். ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா வரக்கூடிய எந்த என்ட்ரியும் அவாய்ட் பண்ணிருங்க. புரியுதுங்களா? அதனால சொல்றேன். அப்ப இது நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது இது கூட நீங்க என்ன பண்ணலாம், இப்ப இந்த சைட்லயும் வந்து இன்னொரு என்ட்ரி லெவலை வந்து நான் இங்க வச்சிருக்கேன். என்ன லெவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேன் லேபிள ஆஃப் பண்ணிட்டு நீங்க அடிஷ்னலா இன்னொரு இண்டிகேட்டர் நான் இது வந்து அடிஷ்னலா உங்களுக்கு கொடுப்பேன். இதுவும் வந்து ப்ராப்பரா வந்து ஒர்க் பண்ணும். ஆனா இது 1 மினிட் நீங்க என்ன டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்களோ இங்க பாருங்க, 82லயே ஒரு பை கொடுத்துட்டாரு. அப்ப இந்த 82ல கொடுத்துட்டா உங்களுக்கு 7 நீங்க டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 102 வரைக்கும் போயிருக்காரு. 20 பாயிண்ட்ஸ் கொடுத்து தான் வந்து திரும்ப வராரு. அப்படியே வந்தாலும்
67க்கு கீழே இப்போ 82னா 72 இது வந்து எஸ்எல்லாம் நீங்க எடுக்கணும். ஏன்னா இது டார்கெட் கொடுத்து தான் கீழே இறங்கி இருக்காரு. புரியுதுங்களா? இன்னும் இதுல பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல நான் சிங்கிள் பேஜ்ல காமிக்கிறேன், பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் 250 இந்த இடத்துல நீங்க இந்த பைல வந்து நீங்க என்ன பண்ணணும், ஆப்ஷன்ல போயிட்டு பேன் லேபிள்ஸ்ல இந்த பிரைஸுக்கு பதிலா இன்னொரு பிரைஸ் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா இது டைம் டு டைம் உங்களுக்கு கொடுக்கும். 1 மினிட்ல யூஸ் பண்ணலாம், 2 மினிட் கிடைச்சா 2 மினிட்ல யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு மணிக்கும் வந்து இது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதுல போயிட்டு நம்ம சிஸ்டம் படி V.1 இதை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல கிடைக்கக்கூடிய லோலியே பின் பார்த்தீங்களா, அழகா வந்து பின் பண்ணிட்டு போயிடும். 95 இதனுடைய க்ளோஸ் 101. இதுக்கு அடுத்து வந்து என்ட்ரி எடுத்துட்டு போகிறது 95க்கு வரமாட்டார். அவ்வளவுதான், அது அப்படியே பறந்துடுவார். இப்போ இதுக்கு கீழே இருந்து லோல இருந்து என்ட்ரி எடுத்துட்டு போவார். இது எடுக்கக்கூடிய லோ வேல்யூ எல்லாமே இங்க பின் பண்ணி கொடுத்துரும். இல்ல எனக்கு கன்ஃபர்மேஷனோட வேணும்னா ஒரு 2 மினிட் எடுத்து பண்ணி பாருங்க. 2 மினிட்டும் நல்லா தான் ஒர்க் ஆகும். 2 மினிட்ல என்ட்ரியே வரல, 3 மினிட்ல தான் வந்திருக்கும். சாரி, இது 22nd 23rd இப்போ நிறைய என்ட்ரி. பட் ஆனா இந்த என்ட்ரி நீங்க ஒன்னு எடுத்தீங்கன்னா போதும், அதை போய் கொண்டு போய் விட்டுரும். ஸோ நான் என்ன சொல்றேன், எந்த இடத்துல பின் பண்ணுதோ அந்த இடத்துல எஸ்எல் 11 பாயிண்ட்ல இருங்க. ப்ராஃபிட் போனா 118 புக் பண்ணும், போதும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுல எனக்கு இதுவே வேண்டாம், அந்த சிஸ்டமோட வரக்கூடிய பை மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க இந்த சிஸ்டம் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, போதும். இப்போ இதுல போயிட்டு நீங்க வந்து செட்டிங்ஸ்ல அந்த பேன் லேபிள்ஸ் மட்டும் ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு வந்துடும். சரிங்களா? இது வந்து நீங்க ஆட்டோமேட்டும் பண்ணலாம். பட் இதுல ஏதாவது உங்களுக்கு தேவைனாலும் நீங்க பிங் பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயா இந்த இடத்துல வந்தா என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 10 பாயிண்ட்ஸோ 11 பாயிண்ட்ஸோ நான் கொடுக்கறதுக்கு தயார். நீ எனக்கு எவ்வளவு தர, ஈஸியா ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்தந்த பிரைஸை தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்கா பை வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு பைக்கு நீங்க வந்து ஒரு 10 பாயிண்ட்டுக்கு 10 பாயிண்ட் எடுத்தீங்கன்னாலுமே போதுங்க. அடுத்த பை ஆட்டோமேட்டிக்கா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லை எனக்கு வரவே இல்லை அப்படின்னா ட்ரெண்ட் வந்து இந்த பிளாக் கலர் லைனுக்கு மேல இருக்கிற வரைக்கும் புட் ஆப்ஷன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகி தான் மேல போயிருக்காரு. இதை நீங்க வந்து நீங்களே வந்து ஓனா ஒரு 1 வீக் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எப்படி கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்க எனக்கு பிங் பண்ணுங்க. உங்களுக்கு எனக்கு இது தேவைங்கிற முன்னாடியே எனக்கு வந்து ஒரு பிங் பண்ணிடுங்க. சரி, உங்களுடைய ஃபோன் நம்பர்ல இருந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் மெயில் ஐடி, ப்ரொஃபைல் இதை மட்டும் எனக்கு பிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மற்ற ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் வாட்ஸ்அப் பண்றேன். சரிங்களா? ஸோ அதனால நீங்க அதை பயன்படுத்தி பாருங்க. 1 வீக் வந்து ட்ரையல், இல்லை இன்னொரு வாரம் நீங்க வந்து என்ட்ரி எடுக்காதீங்க, பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்குமே நீங்க இதை மாதிரி எடுத்துக்கோங்க. நமக்கு தெரியும் ஆவரேஜ் பிரைஸ். இப்போ ஃப்ரைடே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 138க்கு மேலே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ 138க்கு மேலே யார் சஸ்டெயின் ஆயிருக்காங்க, ட்ரிகர் பண்ணக்கூடாது, சஸ்டெயின் ஆயிருக்கணும். 138க்கு மேலே யார் சஸ்டெயின் ஆகுறாங்களோ அவர் பக்கம் வரக்கூடிய பையை மட்டும் கம்முன்னு நீங்க பாட்டுக்கு ஆன் பண்ணி வைங்க. நீங்க எங்க வேணாலும் போனீங்கன்னா என்ட்ரி கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு 25,050க்கு போனீங்கனாலும் என்ட்ரி கிடைக்கும். நான் எடுத்திருந்த இதுல கூட 31 ரூபாய்ன்னு நான் அன்னைக்கு பிரைஸ் வந்து கொடுத்துருந்தேன். இவர் எவ்வளவு போயிருக்காரு எல்லாமே இதுல கிளாரிட்டியோட வந்துருங்க. பாருங்க, 56 ரூபாய் டார்கெட்டு. இங்க 56 ரூபாய் டார்கெட்டை தொட்டா முடியாம அப்படியே விழுந்தாரு. நமக்கும் அன்னைக்கு தெரியும் அந்த இடத்துல பிரைஸ் வந்தது. இதுல 42ங்கிறது ஒரு பிரைஸ். இப்போ அந்த பிளாக் லைன் ஓடிஎம் இருந்தாலும் கிளாரிட்டியோட போகுங்க. சரிங்களா? ஸோ அதனால நீங்க எனக்கு ரொம்ப அதிகமான பை வருது. நீங்க எடுத்தீங்கன்னா 10 பாயிண்ட் எஸ்எல் அவ்வளவுதான். ஆனா நீங்க
ஃப்ரீயா விட்டுடுங்க. ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட்ல புக் பண்ணிருங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ பேஸ் பண்ணி ஒரு 1 வீக் வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பயாஸ், இந்த பிளாக் கலர் லைனுக்கு மேல இருக்கக்கூடிய லைன்ல இருந்தா மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். அதர்வைஸ் என்ட்ரி எடுக்க கூடாது. ஆப்போசிட் ட்ரெண்ட்ல போகக்கூடாது. எஸ்எல் ஹிட் ஆகும். அப்ப ஆப்போசிட் ட்ரெண்ட அவாய்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு இதெல்லாம் வேணும்னா நீங்க ஒண்ணுமே இல்ல. நான் வந்து இந்த சிஸ்டமே உங்களுக்கு ஈஸியா இருக்குது அப்படின்னா இதுவே தரேன், ஒன்றும் தப்பே இல்லை. இதுல வந்து உங்களுக்கு இன்னும் மோர் கிளாரிட்டி கிடைக்கும். இது வந்து ஓடிஎம் தான். இந்த ஓடிஎம்மும் நீங்க அழகா என்ட்ரி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ 23rd என்னோட பர்பிள் கலர் லைன்ல இருந்து தான் என்ட்ரி எடுத்துட்டு போறாரு. ஸோ அதனால இது வேணும்னா இதையே வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. சரிங்களா? அதனால எந்த பிரைஸ் வேணுமோ நீங்க நம்மகிட்டே எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க எதை வேணுமாலும் பை பண்ணிக்கலாம். புட்டுல 25,050 புட்டு அலைக்கு அழகா எப்படி என்ட்ரி எடுத்துட்டு போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கேயே காமிச்சிடும். புரியுதுங்களா? அதனால தேவைப்படுறவங்க எனக்கு பிங் பண்ணுங்க. இதை பத்தின தகவல்கள் ஏதாவது தேவைனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858. சரிங்களா? இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஃபர்தரா இனிமேல் வந்து இந்த எஜுகேஷனல் பர்பஸான வீடியோஸ் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் இது வந்து இண்டிகேட்டருக்கு உண்டான ஒரு வீடியோ மட்டும்தான். இதை நான் டெய்லி வந்து வீடியோஸ்ல நான் வந்து ஷேர் பண்றேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும் எனக்கு பர்சனலா வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? டெய்லி வீடியோஸ்ல நம்மளோட இண்டிகேட்டர் பெர்ஃபார்மன்ஸை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பாருங்க. சரிங்களா? பார்த்துட்டு விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம். எந்த கம்பல்ஷனும் இல்லைங்க. ஓகே, இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்கள் யாருக்காவது தேவையா இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.